ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுரேஷ் இன்ஃபோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா RBL பேங்க் கிரெடிட் கார்டில் நம்ம EMI கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து என்ன மாதிரியான சர்வீஸ் சார்ஜஸ் இருக்குது, ப்ராசஸிங் சார்ஜஸ் இருக்குது, அது போக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சுரேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு அதை வந்து நான் EMI கன்வெர்ட் பண்ணலாமான்னு. நான் ஏடிஎம்மில் பணம் எடுக்காதீங்க, அதுக்கு நிறைய சர்வீஸ் சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுபோக அவர் சொல்லியிருந்தார் 30,000 என்னோடய லிமிட் இருக்குது, 30,000 நான் யூஸ் பண்ணிவிட்டு அது EMI கன்வெர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் நீங்கள் RBL பேங்க் கிரெடிட் கார்டு உங்கள் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 விதமாக வந்து EMI கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்று, உங்கள் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை நீங்கள் EMI கன்வெர்ட் பண்ணலாம். அது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் போட்ட உடனே EMI கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி அதை நீங்கள் EMI கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே EMI கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். பட் அதுக்கப்புறமா ஒரு சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்கு, அதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் தெளிவாக போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நீங்கள் வியூ ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட நீங்கள் கடைசியாக என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க, அன்பில் ட்ரான்சாக்ஷன் போயிட்டீங்கன்னா இதில் நீங்கள் எந்த அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, கடைசியாக ஸ்வைப் பண்ணது எல்லாமே இதில் வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 இருக்குது, 13,400 இருக்குது. இதை EMI கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதே நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் நான் EMI கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் அன்பில் ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக 3,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற எந்த அமௌண்ட்டையும் நீங்களே வந்து EMI கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும். அது நீங்கள் ஆப் மூலமாக பண்ண முடியும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பட் அப்போ வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக போட முடியல. நான் அப்போ வந்து EMI கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னால் கொடுக்க முடியல. இந்த பதிவில் நான் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போது இதில் பாருங்கள், நான் 10,000 ரூபா ஒரு இது வந்து நான் ஸ்வைப் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் காட்டுது பாருங்கள், 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், 12 மாதம், 18 மாதம், 24 மாதம். இதில் கீழே EMI அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. 3 மாதத்துக்குன்னா 3,450, 10,000 ரூபாய்க்குங்க. 3 மாதத்துக்கு 3,450, 6 மாதத்துக்கு 1,749, 9 மாதத்துக்கு 1,214, 12 மாதத்துக்கு 949, 18 மாதத்துக்கு 681, 24 மாதத்துக்கு 546. ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் எப்படி ப்ராசஸிங் சார்ஜ் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு காட்ட போகிறேன். 3 மாதம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இங்கே வரும் பாருங்கள், ப்ராசஸிங் ஃபீஸு 199 ரூபா வருதுங்களா. ஓகே, அதுவே இன்னும் கொஞ்சம் கிளியராக நீங்கள் பார்க்கணும், டீட்டெயிலாக பாருங்கள். EMI 3,450 ரூபா 11 பைசா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 20.9%, ப்ராசஸிங் ஃபீஸு 199. அப்படியே வெளியே வந்துடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் நான் மாற்றும் போது எனக்கு வந்து 499 ரூபா போட்டாங்க. இந்த 199 ப்ளஸ் GST 18% இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 6 மந்த்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸு? 299 ப்ளஸ் GST. ஓகேங்களா. அதுவே வந்து நீங்கள் 9 மந்த்ஸ் போட்டிங்க அப்படின்னா 9 மந்த்ஸுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸு 299 ப்ளஸ் GST. இதுக்கு அதே போல் 12 மந்த்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு இதில் வந்து 199 ரூபா ப்ளஸ் GST 18% இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 18 மந்த்ஸ் நான் போடுறேன். 18 மந்த்ஸுக்கு 249 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸு ப்ளஸ் GST 18% GST. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 24 மந்த்ஸ் இருக்குது. 24 மந்த்ஸ் போட்டிங்கன்னா 499 ரூபா ப்ளஸ் GST. ஓகேங்களா. இது மினிமம் அமௌண்ட்டு 3,000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சேம். எனக்கு நான் 3,600 சில்லரை வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் EMI கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு 499 ப்ளஸ் 18% GST. ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்க. இப்போ 18% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா 499க்கு உங்களுக்கு 18% அப்படிங்கிறது 49 ரூபா, 89 ரூபா 82 பைசா வந்து GST அமௌண்ட்டு மட்டும் வரும். இது கூடவே வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமான இன்னொரு தகவல் என்னென்னா, ஓகே, இப்போது இது போக வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் கட்ட போகிற EMI அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா. நீங்கள் ஆல்ரெடி ஒரு GST நீங்கள் இப்போ இதுக்கு இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் GST பே பண்ண போகிறீங்க. ப்ளஸ் நீங்கள் கட்ட போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த 27.99% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்கள்
எக்ஸ்ட்ரா ஒரு ஜிஎஸ்டி நம்ம கட்ட வேண்டியிருக்கு. இதுக்கு இந்த உங்களோட இந்த இஎம்ஐக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஜிஎஸ்டி உண்டு. அதுவும் வந்து இதில் அப்ளிகேபிள் ஆகுது. அதுவும் உங்கள் கணக்குலேருந்து பிடிப்பாங்க. இது வந்து நானாக சொன்னது இல்லைங்க. ஆர்பிஎல் கஸ்டமர் கேரில் நான் கேட்கும்போது அவங்க எனக்கு கொடுத்த தகவல் இது. இதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. அது 10,000 ரூபாய்க்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 480 ரூபாய் இன்னும் ஜிஎஸ்டி சொன்னாங்க. இந்த 480 ரூபா ஜிஎஸ்டி ஒவ்வொரு மாதம் நீங்கள் இஎம்ஐ போடும்போது அந்த இஎம்ஐயிலேருந்து ஒவ்வொரு மாதமாக குறைச்சிக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? அதுவும் இது கூட ஆட் ஆகி தான் வரும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த நார்மலாக ஆப் மூலமாக இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம சொல்லிட்டோம். இது போக ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எப்படின்னா, நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை பில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து நான் பேலன்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 15,000 ரூபா வருது அல்லது 20,000 ரூபா வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறதா கணக்கு வச்சிட்டோன்னா, இந்த 20,000 ரூபாய்க்கு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த அமௌண்ட்டை பூரா நீங்கள் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 999, அதாவது 999 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸு ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஸோ 1,180 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக மட்டும் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சின்ன அமௌண்ட்டு 4,000 5,000த்துக்கெலாம் நம்ம வந்து ஃபோன் பண்ணி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் 10,000 20,000 இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறதா மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 1,180 ரூபா வந்து நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸுக்காக மட்டும் கட்ட வேண்டியிருக்கும். அது போக உங்களுக்கு வரக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட்டில் வர இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் அது தனியாக ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இது உங்களுக்கு சரியாக வருமானதை உங்களுக்கு நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா, நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த தகவலை நான் திருப்பி சொல்லிட்டு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு தேவைப்பட்டதுன்னா இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பக்கத்தில் கடன் வாங்கி கூட இப்போதைக்கு கட்டிட்டு அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கோங்க. அதுதான் பெட்டர். ஏன்னா அவசரத்துக்கு நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இது பெரிய ட்ராப்பில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. இதை நம்ம இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அதுக்கு சர்வீஸ் சார்ஜுங்கிற பேர்லையும் ப்ராசஸிங் ஃபீஸுங்கிற பேர்லையும் ஜிஎஸ்டிங்கிற பேர்லையும் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கட்டுறதுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட கடை வாங்கி கூட நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தற்காலிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கூட கடனை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்கலாம். நம்ம சேனலில் இஎஸ்ஏபிஎஃப் தொடர்பான தகவல்கள் நிறைய போட்டு வரோம். அந்த வீடியோஸ் நிறைய இருக்குது. தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அந்த வீடியோஸும் நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.